அரசு சென்டாக் நிதியினை உடனடியாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடமும் அரசு செயலரிடமும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களும் உதவித்தொகை பெறும் மாணவர்களின் பெற்றோர்களும் மனுவினை வழங்கினர். ஜியோ கூட பாஸ் ஆயிடுச்சு, அந்த பணம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பார்த்து புதுவை உருளையன்பேட்டை தொகுதி லபோர்த் வீதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட உள்ளது. பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு மூலம் ரூபாய் 7 லட்சத்தில் நடத்தப்படும் இந்த பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன், பிரியதட்சிணி அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், நமது மக்கள் கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நல்லா படிச்சுட்டு இந்த ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கிட்டு நல்ல மார்க் எடுத்து அப்பா அம்மா சிரமத்தால் நீங்கள் ஹையர் ஸ்டடிக்கு வாங்க. அவ்வளோதான். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பிள்ளையார் கோவில் வீதியில் உள்ள விடுபட்ட பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை 2024-25 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 21,75,426 மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரி டாக்டர் பால்ராஜ், நெல்லித்தோப்பு தொகுதி பிஜேபி தலைவர் விஜயராஜ், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் புதுவை மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மற்றும் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் வில்லியனூரில் உள்ள வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கலந்து கொண்டு வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது பற்றிய விளக்கமும், அதன் அவசியம் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மக்களை அணுக வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பாரதிதாசன் வீதியில் ஒரு வீட்டில் மின் மீட்டர் பழுதானது. இதனை மாற்றித்தர மின்துறையிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. மின் நுகர்வோருக்கு தெரிவிக்காமல் அவரின் அனுமதியின்றி மின்துறையினர் புதிதாக ஸ்மார்ட் மீட்டர் தனியார் நிறுவன ஊழியர்கள் உதவியுடன் பொருத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். துறையை கண்டித்து புதிய ஸ்மார்ட் மீட்டரை கையில் வைத்து பொதுமக்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். நகர பகுதியில் அமைந்துள்ள எகோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் ரோபோட்டிக், சந்திராயன்-2, காற்றாலை, மின்சாரம், போக்குவரத்து, மழைநீர் சுத்திகரிப்பு, பிளாஸ்டிக் மறுசுழற்சி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனை மாணவர்களின் பெற்றோர்கள், மற்ற பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பார்வையிட்டனர். இதில் தேர்வு செய்யப்படும் சிறந்த படைப்புகளுக்கு குழந்தைகள் தினத்தன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது.